இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாய் அஞ்சலி. பாய். என்ன அது எனக்கு போகவே மனசு இல்ல அஞ்சலி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டா. ஏங்க, ஏற்கனவே திருவிழா போயிருந்தோம், அதுக்கே நீங்க 3-4 நாள் லீவ் போட்டுட்டீங்க. இப்போ மறுபடியும் லீவ் போட்டா எப்படிங்க? எவ்வளவு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, நிறைய மீட்டிங் இருக்குதா, ஆனா போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஓ அப்படியா? சரி, அப்போ நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். உங்க கூடவே இருப்பேன், போதுமா? ஐயோ வேணாமா, நான் அந்த பிரஷரை அனுபவிக்கிறது போதும். இந்த பாரு, என் பொண்டாட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சரி வரேன், பாய். அப்பா சொல்லுங்கப்பா. அந்த டாக்குமெண்ட்ல கொடுக்க சொன்னானே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும், இன்னும் நீ கொடுக்கல. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டார். என்னடா நீ, எனக்கெல்லாம் எங்கள் அப்பா ஒரு விஷயத்த சொன்னாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன். அவர் சொல்கிற வரையை செய்யறதுக்கு சில நேரம் விருப்பமே இருக்காது. அப்பா வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக நான் செஞ்சு முடிப்பேன். நீ என்னடானா ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் இவ்வளோ அலட்சியமாக இருக்க? உன்னை நம்பி நான் வாக்கு வேற கொடுத்துருக்கேன். நான் போறேன்ப்பா. உனக்கு இது பிடிக்கலையா, இல்லை இந்த லேண்டை விற்க வேணான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லைப்பா. கவின், நான் இதில் ரொம்ப சீரியஸாக இறங்குறதுக்கு காரணமே நீ தானடா. நீ சொன்னதுனால தானடா இந்த லேண்டை விற்கவே சம்மதிச்சேன். நீ ஏன்டா இப்படி இருக்க? இந்த பாரு கவின், நாம ஒரு வார்த்தை சொன்னா அதை நம்ம காப்பாற்றணும். பொறுப்பு இல்லாமல் இருந்தா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். இந்த பாரு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைப்பா. நான் கொடுத்துட்றேன்ப்பா. எப்போ கொடுக்குற? இன்னைக்கே கொடுத்துட்றேன்ப்பா. கொடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறேன். சரிப்பா. என்ன பண்ற? பூ கட்டுறேன். பூவா? நீ வெளியில போய் பூ வாங்கினியா? ஆமா, ஒரு அக்கா பூ வித்துட்டு வந்தாங்க, நான் போய் வாங்கினேன். இங்க பூ வித்துட்டு வந்தாங்களா? யார் வந்தாங்க? எப்போ வந்தாங்க? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க வளர்க்குற நாயை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ உதிரிப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை எடுத்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, குடு. இன்னும் கொஞ்சம் கட்டணுங்க. பரவாயில்ல, குடு. ஏய், எந்திரி. என்ன பண்றீங்க? திரும்ப. பிடிச்சிருக்கா? ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல. என்ன? மல்லிகை பூவோட பொண்டாட்டி இருந்தா புருஷனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓ, கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. இனி டெய்லி நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு பூ வாங்கிட்டு வரேன். நிஜமா? கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். திவ்யா, என்ன பண்ற? யாராவது பாத்திர போறாங்க. நான் கட்டிக்க போறவர் தானே கட்டி பிடிச்ச. இல்ல திவ்யா, இது கோவில். ஓகே ஓகே, லாஜிக்கான பாயிண்ட். 4 பேர் வர இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்னா தப்பா தான் பேசுவாங்க. இனிமே கோவில்ல மீட் பண்ண வேண்டாம், வெளியில மீட் பண்ணலாம். பீச், ரெஸ்டாரண்ட், பார்க் எங்கெல்லாம் போலாமா? வெற்றி, ட்ரிப் போயிட்டு வரலாமா? அது இல்ல திவ்யா, இதெல்லாம் இப்பயே எதுக்கு? புரியுது புரியுது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போலான்னு சொல்றீங்க. உங்க அம்மா உங்களை நல்லவரா வளர்த்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்காக அநியாயத்துக்கு நல்லவரா வளர்ந்திருக்கீங்களே. சரி வெற்றி, வாங்க. இல்ல, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஏன், எங்க போறீங்க? நான் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன், நீ முன்னாடி போ, சரியா? சரி,
கடவுளே, நான் இப்ப என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் துளசியை நான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் திவ்யாவை கட்டிப்பேன்னு என் அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். திவ்யாவும் நான் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கா. கடவுளே, நான் இப்ப என்னதான் பண்றது? மனசறிஞ்சு இந்த 3 பேருக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு தெரியல. கடவுளே, நீதான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும். அண்ணா ஒரு வாட்டர்மெலன். இதை கொடுக்குறேன்ப்பா. இவன் மகேஷ் சார் ஃபாலோ பண்ண சொன்ன ஆளாச்சு. அப்பா நவீன், சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துடுறா. 10:11 தான் நல்ல நேரம். அதுக்கப்புறம் ராவுகாலம் ஆரம்பிக்குது. சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துரு. இதோப்பா, இதை கொண்டு போய் கொடுத்துறேன்ப்பா. அங்கதான்ப்பா போய்கிட்டு இருக்கேன். இப்ப கொண்டு போய் கொடுத்துட்றேன்ப்பா. அண்ணா சென்ட் ஆயிடுச்சு. சரிப்பா. மகேஷ் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. என்னப்பா என்னம்மா? தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறியா? இல்ல வேண்டாமா. இது என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா அஞ்சலி ஞாபகமாவே இருக்குமா. அவ்வளவுதானே, போனை போட்டு பேச வேண்டியதானே. பலமுறை ட்ரை பண்ணிட்டோமா, போகவே மாட்டேங்குது. அதனால என்ன, இப்ப போட்டு பேசு. என்னாச்சு? நான் சொன்னல பாரு, நம்பரே கிடைக்க மாட்டேங்குது. நீ தப்பா நம்பரை போட்டிருப்படா. ஆமா, அஞ்சலி நம்பர் ஞாபகம் இருக்கா இல்லையா? அத கூட மறந்துடுவேன். இதோ எங்கேஜாவே இருக்கு. டேய், நானும் லட்சுமியும் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசினமே. சார் பிரதர், வாங்க சாப்பிட்டே பேசலாம். இல்ல சார், பரவாயில்ல, நான் கிளம்புறேன் சார். ஹே, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க? நோ 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 நோ, கம் கம் ஆன் கம்.